ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்ய பார்ப்போம். ஒரு கடாயில் வெந்தயத்தையும் சோம்பை நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் தக்காளி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. வாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். காஞ்சதுக்கப்புறம் சோம்பு வெந்தயத்தை வெடிக்க விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம குருவி பாவக்காய் தான் செய்ய போகிறோம். பாவக்காயே 4 வகை இருக்குது. அதில் இந்த பாவக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கசக்கும் கசக்காது. பாவக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வெங்காயம் சேருங்க. அதோட 3 பச்சை 4 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஆல்ரெடி புளியை கரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போ புளியில் கொஞ்சம் கொதிச்சா தான் அந்த பாவக்காய் கசக்கு போகும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவி தண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா சுண்டிச்சு செம்ம சுட சுட பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.